தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடியேனையும் இந்த நேரத்திலே ஒரு சாட்சியாக நிறுத்தியிருப்பதற்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சுத்த கிருபை என்று வேதாகம் சொல்லுகிறது. அடியேனையும் அந்த வாக்கு தத்தத்தின் மூலம் நிர்மூலமாகாதபடிக்கு அடியேனை பாதுகாத்தார். 2016 வருடம் 27ஆம் தேதி மார்ச் மாதம் நான் என்னுடைய ஊழிய பணியை முடித்துவிட்டு நான் இரவு நேரத்திலே நான் திரும்பி கொண்டிருக்கிறேன். நான் ஓசூர் பகுதியிலே நான் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த ஜங்ஷன், ஓசூர் ஜங்ஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்திலே ஒரு ஆர்சி சர்ச் இருக்கிறது. அந்த ஆர்சி சர்ச்சை கடந்துதான் போக வேண்டும். அப்படி செல்லும் பொழுது அன்று இரவு பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் நான் கேட்குறேன், அப்பா நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்களா ஏசப்பா என்று நான் கேட்கிறேன். நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்களா? இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பதாக தான் நான் தேவனிடத்தில் கேட்குறேன், நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்களா என்று ஒரு கேள்வியை தேவனிடத்தில் நான் வைக்கிறேன். அந்த ஆர்சி சர்ச்சை நான் கடக்க முயன்ற பொழுது அந்த ஆர்சி சர்ச்சிலிருந்து ஒரு பெரிய ஒரு கார், நல்ல பெரிய காரு, ஒரு பெண்மணி தான் ஓட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. நேராக என்ன செஞ்சிட்டாங்க, என் வண்டியில் நல்ல ஸ்பீடாக அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய உடல் முழுவதும் அந்த கார் அடியிலே சென்று விட்டது. வண்டி மேலே அப்படியே வண்டி இழுத்துட்டு போய் அப்படியே நின்றுடுச்சு. என்னுடைய அந்த ஹேண்ட்பார் இருக்கு இல்லைங்களா, ஹேண்ட்பார் வந்து அந்த அவங்களுடைய அந்த காரில் இருக்கிற அந்த பம்பரில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் கார் மூவ் ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க அங்கே நிறைய ஒரு 100-150 பேர் வந்து கூட்டிட்டாங்க. நான் உள்ளுக்கு இருந்து நினைக்கிறேன், இதோடு அவ்வளோதான், நம்ம கால்களிலோ எப்படியோ வண்டி ஏறி இருக்கு. ஆனால் வலி எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் நான் நினைக்கிறேன் காலில் வந்து ஏதோ வண்டி வந்து ஏறி இருக்கும். அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்வேன் என்று நான் நினைக்கிறேன். உடனே என் பிள்ளைகள் மீது நினைவு போகுது. அடுத்தது ஒருவேளை நம்ம நடக்க முடியாமல் போயிட்டோம்னா என்ன செய்வோம்? குடும்பத்தை பாதுகாக்கணுமே, குடும்பத்தை காக்கணுமே. என்னுடைய ஒருத்தவனுடைய வருமானம் தான், என்ன செய்வதென்று குழம்பி கொண்டிருக்கும் பொழுது அடுத்த நிமிடம் நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, நினைவு நல்லா இருக்குது. ஏதாவது ரத்தம் கித்தம் வருகிறதா, இல்லை தலையில் அடிபட்டு விட்டதா என்று நான் தலையை தூக்கி பார்த்தேன், தொட்டுக்கிட்டு பார்க்குறேன். திரும்பவும் அடுத்த செகண்ட் நானே எந்திரிச்சு வெளியில் வந்திருக்கிறேன். அங்கே உள்ளவர்கள் சொன்னாங்க, எல்லாருமே என்னை ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப கோபம் வந்தது அந்த நேரத்தில். அந்த காரை ஓட்டி கொண்டு வந்த அந்த பெண்மணியை நான் அடிக்க போகிறேன், அந்த கண்ணாடியை உடைக்க போகிறேன். உடனே தேவன் என்னிடத்தில் பேசினாங்க, உள்ளத்தில் பேசினாங்க. நீ தான் கேட்ட, என்னோடு கூட நான் இருக்கிறேனா என்று கேட்டேன்.
உன்னோடு கூட நான் எப்பொழுதும் இருப்பேன் என்பதை நான் நிரூபித்தேன் என்று தேவன் சொன்னார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாத தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அன்றைக்கு எனக்கு அந்த விபத்து ஒரு பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் நான் கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனால் தேவன் என்னை பாதுகாத்து, என்னை ரட்சித்து, இம்மட்டுமாய் தேவன் என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. நான் ஒரு சிறு சிறு சாட்சிகளாக இந்த பதிவிலே நான் போடுவேன். இந்த சாட்சி உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். ஒரு சிறு கீறல் கூட இல்லாமல் தேவன் பாதுகாத்தார். அந்த வண்டிக்கு மட்டும் சில சிலவுகள் ஏற்பட்டது. அந்த சிலவுகளை கூட அவர்களே மறுநாள் என்னை அழைத்து கொடுத்தார்கள். அப்படியாக தேவன் என்னை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடும் இப்படியாக ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.